அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரிசாலன் அவர்களுக்கும் மற்றும் நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பு வைத்து கொண்டிருக்கின்ற கார்த்திகை செல்வன் அவர் வேங்கை என்ற ஒரு வலையொலியை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இருவருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அது என்னவென்று சொன்னால் 2 நாட்களுக்கு முன்பாக மருதமலை அந்த கோயில் விவகாரத்தில் தமிழில் குடைமுழுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி வழக்கு தொடுத்தது. அதே மாதிரி இன்னும் ஒரு தனிப்பட்ட நபரும் அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது சாதகமாக தமிழ் தேசியத்துக்கு சார்பாக அந்த தமிழ் மொழியிலும் குடைமுழுக்கு சரிபாதியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருந்தது அனைவரும் அறிந்தபடியான். அந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த தீர்ப்புக்கும் எந்தவித ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு இதில் தொனியில் பாரிசாலன் அவர் அவருடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அதை கிரியேட் பண்ணி அப்படி பரப்பியதாக அவருடைய ஒரு குரல் பதிவை வெளியிட்டார் வேங்கை வலையொலியைச் சேர்ந்த கார்த்திகை செல்வன் அவர்கள். அதை அடுத்து அந்த குரல் பதிவு மிகவும் வைரலாக பரவியதை அடுத்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் பாரிசாலன் மீது அனைவராலும் தமிழ் தேசியவாதிகளால் கடுமையாக வைக்கப்பட்டிருந்தது. அவர் வேங்கை வலையொலியைச் சேர்ந்த கார்த்திகை செல்வன் கூறியதை அப்படியே நம்பி நாமும் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம். பாரிசாலன் அவர்களுடைய இந்த செயல் மிகவும் ஒரு கேவலமான விடயம் என்று சொல்லி பேசியிருந்தோம் அந்த காணொலியில் ஆனால் தற்பொழுது இன்று அவர் வள்ளல் மீடியாவில் அவர் வெளியிட்ட காணொலியில் மிகவும் விளக்கமான முறையில் அந்த ஒரு என்ன நடந்தது அந்த விடயத்தை மிகவும் ஒரு தெளிவுபடுத்தி கூறியிருந்தார். அதை பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வெளியிட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது கார்த்திகை செல்வன் அவர்கள். இருவருக்கும் என்ன இடையில் நடப்பது என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சிக்கு முதலில் ஏற்கனவே ஒருவர் தானாக அந்த வழக்கை தொடுத்திருந்தது. அதுக்கு பிறகுதான் நாம் தமிழர் கட்சி அந்த மருதமலை விவகாரத்தில் நீதிமன்றத்துக்கு போயிருந்ததால் அந்த இணைந்து தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி இந்த தீர்ப்பில் அந்த தனிநபருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சரிபத பங்கு இருக்கின்ற காரணத்தினால் அந்த இருவருக்குமே நன்றி கூறின ஒரு விதமாகத்தான் பாரிசாலன் அவர்கள் அவருடைய குரல் பதிவு அமைந்திருந்தது. ஆனால் அதை தனியாக அந்த ஒரு துண்டு குரல் பதிவை பார்க்கின்ற பொழுது பாரிசாலன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மீது ஒரு வெறுப்பாக அந்த குரல் பதிவை அனுப்பியதாகத்தான் அதை தனியாக பார்க்கின்ற போது தெரிகின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்களும் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தோம். நாம் பாரிசாலனுக்கு எதிரான அவரே இப்படி செய்கிறார் என்ற ஒரு தொனியில் தான் அதை பதிவிட்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது இருதரப்பையும் பார்க்கின்ற பொழுது கார்த்திகை செல்வன் அவர்கள் ஒரு புரிதல் இல்லாமல் அல்லது அவருக்கு கிடைத்த அந்த ஒரு சிறிய ஒரு குரல் பதிவை மட்டும் அவர் பயன்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டதால் தான் இப்படி ஒரு சர்ச்சை ஏற்பட்டதாகத்தான் தெரிகின்றது. எப்படி பார்த்தாலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரிசாலன் அவர்களினுடைய செயற்பாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதுதான் தெரிகின்றது. அவர் ஒரு நியாயமாகத்தான் அந்த செயற்பாட்டை செய்துள்ளார் என்பதும் தெரிகின்றது. இதில் கொஞ்சம் கார்த்திகை செல்வன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார் என்றதான் தெரிகின்றது. ஒரு தனிநபராக இருந்து குற்றம் சாட்டுவது வேறு, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கும் ஒருவர் ஒரு சர்ச்சை வருகின்ற பொழுது அல்லது ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை நன்கு ஆராய்ந்து அதன் பின்பு தான் கருத்து சொல்ல வேண்டும். அதன் பொது வழியில் ஒரு காணொலியில் போடுவதென்றால் மிகவும் கவனமாக அதை கையாள வேண்டும். ஒரு தனிநபர் தாக்குதலுக்கு செய்வதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பாரிசாலனுக்கு அவர் நாம் தமிழர் கட்சி மீது அடுத்தடுத்து குற்றங்களை சாட்டுகின்ற போதுதான் அவர் மீது எங்களுக்கு ஒரு ஒரு கவலைத்தன்மை ஏற்படுகின்றது. ஏதென்று சொன்னால் பாரிசாலன் அவர்களை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் அவருடைய பார்வையாளராக பார்க்கின்றபடியால் அவர் மீதும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனால்
நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் அந்த தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அது நாம் தமிழர் கட்சி தவறே இல்லை என்று சொல்ல முடியாது. 100% அவர்கள் செய்வதெல்லாம் சரியென்றோ அல்லது அவருடைய கொள்கை அனைத்தும் சரியென்றோ அவர் மாறி மாறி செய்வதெல்லாம் சரியென்றோ நியாயப்படுத்தவில்லை. ஆனால் தவறினை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை கேட்டு குறைந்தபட்சம் ஒரு உறுப்பினர்கள் அல்லது வாக்களிக்க நினைப்பவர்கள் அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, பாரிசாலனோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, அந்த தவறுகளை வெளியில் சுட்டி காட்டுகின்ற போது அதை கேட்டு மக்கள் அந்த அவர்களுடைய முடிவை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் என்று இருந்து தற்பொழுது அந்த முடிவை மாற்றுகின்ற போது அது தமிழ் தேசியத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் தான் பாரிசாலன் அவர்கள் கொடுக்கின்ற நேர்காணலோ சரி, அவர் வெளியிடுகின்ற வீடியோக்களிலோ சரி, நாம் தமிழர் கட்சியை குறை சொல்லுவதை கேட்பதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றதை தவிர மற்றும்படி பாரிசாலன் அவர்கள் மீது தனிப்பட்ட எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இருக்காது. அதே மாதிரி அந்த அடிப்படையில் அவர் படிப்படியாக நாம் தமிழர் கட்சியை ஒரு குறைவாக பேசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த ஒரு குரல் பதிவு வருகின்ற பொழுது அது பார்ப்பவர்களுக்கு அது ஒரு தானாகவே அப்படி ஒரு எண்ணம் தோன்றும். பாரிசாலன் அவர்கள் கட்டாயம் இதை செய்திருப்பார் என்று சொல்லி. ஆனால் தற்பொழுது அவர்களுடைய பார்வையில் அவர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்திய பின்புதான் அதனுடைய எப்படி சிக்கல்கள் எப்படி நடந்தது இந்த சம்பவங்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ரீதியில் இருவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை தமிழ் தேசியத்தை பாதிக்கும் ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அதை இல்லை என்று சொன்னாலும் பாரிசாலன் அவர்களை பின்பற்றுபவர்கள் ஏராளமான பேர் பாரிசாலன் அவர்களுடைய கருத்தை கேட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் அது தமிழ் தேசியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். அப்போ அதுக்காகத்தான் பாரிசாலன் அவர்கள் அவர் கொடுக்கின்ற நேர்காணலிலும் சரி அல்லது அவர் வெளியிடுகின்ற வீடியோக்களிலும் சரி நாம் தமிழர் கட்சியை பற்றி குறை சொல்லுவதை தவிர்ப்பது தான் உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு நல்லது, அனைத்து தமிழ் தேசியவாதிகளுக்கு நல்லது. மாறி மாறி இருவரும் ரெண்டு தரப்பும் சண்டையிட்டு கொள்வது இது திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் தான் ஒரு நன்மையை பாய்க்கும், அவர்களுக்கு தான் ஒரு நன்மை கிடைக்கும் என்பது உண்மையான ஒரு விடயம். நன்றி.